அனைவருக்கும் வணக்கம். கசப்பே இல்லாத பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எப்பயும் எடுக்கிறத விட 2 டேபிள் ஸ்பூன் அதிகமாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி விட போகிறதில்ல. தண்ணி விட்டால் கசப்பு தன்மை இருக்கும். எண்ணெயிலே வணக்கும் போது கசப்பு தன்மை இருக்காது. கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை போட்டு அதோட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். எந்த காய்கறி வணக்கினாலுமே கொஞ்சம் கல்லுப்பு போட்டோம்னா நல்லா வெந்துடும். அதனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே கல்லுப்பு போட்டுக்கலாம் அல்லது தூளுப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா சிம்மில் வச்சு வணக்கிட்டே இருக்கணும். முக்கால்வாசி வணங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் மஞ்சள் தூள் இது 3ஐயும் சேர்த்து நல்லா வணக்கி மசால் வாசம் போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு வணக்கி எடுத்தால் இது கசப்பே இல்லாத பாவக்காய் பொரியல் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.